Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது present perfect tense, past perfect tense, future perfect tense. இது மூணுக்கும் நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் வந்து present perfect tenseல நெகட்டிவ். இது வந்து நம்ம has அல்லது have. இப்போ he, she, it ஏதோ ஒரு நேம் சிங்குலர் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹேஸ் தான் போடுவோம். அதோட நாட் சேர்க்கணும். ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஐயூ வி தே ப்ளூரல் ஃபார்ம் எதுனா இருந்தாலும் ஹேவ் போட்டு நாட் போடணும். ஹேஸ் நாட்டை சுருக்கமாக ஹேஸ் இன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹேவ் நாட்டை சுருக்கமாக ஹேவ் இன்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் நாட் ப்ளஸ் V3. இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸ்னால் அதை வந்து நம்ம பிரித்தோம்னா டிட்டும் V1 வரும். ஆனால் பர்ஃபெக்ட் டென்ஸில் அந்த ஹேஸ் அல்லது ஹேவ் அது பிரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து நாட் சேர்த்தோன்னா அதோட V3 தான் அப்படியே தான் இருக்கும். அந்த பார்ட்டிசிபிள் இருக்கு இல்லையா, பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் அ வெர்ப் அதுதான் இருக்கும். இப்போ ஹிட் இடிக்கிறது, ஹிட் 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 மூணுமே V1 V2 V3 மூணுமே ஹிட்டு. he has not hit அவன் இடித்திருக்கவில்லை. she has not run அவள் ஓடியிருக்கவில்லை. மனோ hasn't eaten மனோ சாப்பிட்டு இருக்கவில்லை. it has not done இது செய்திருக்கவில்லை. I haven't broken நான் உடைத்திருக்கவில்லை. you have not gone நீ போயிருக்கவில்லை. we have not cooked நாங்கள் சமைத்திருக்கவில்லை. they haven't written அவர்கள் எழுதியிருக்கவில்லை. the women haven't driven பெண்கள் ஓட்டியிருக்கவில்லை. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நெகட்டிவ். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்டில் நெகட்டிவ். அதுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் V3. ஹீ இது எல்லாத்துக்குமே வந்து ஹேடு தான் நம்ம உபயோகிப்போம் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு. அப்போ நாட் ஹேட் நாட் சுருக்கமாக ஹேட் இன்ட்டுன்னு நம்ம எழுதுவோம். எல்லா சிங்குலர் ப்ளூரல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹேட் நாட் தான். ஹேட் நாட் ப்ளஸ் அந்த பார்ட்டிசிபிள் அப்படியே தான் இருக்கும். அதை நம்ம பிரிக்கக்கூடாது. he had not sung அவன் பாடி இருந்திருக்கவில்லை. she had not woven அவள் நெய்து இருந்திருக்கவில்லை. it had not drunk அது குடித்திருந்திருக்கவில்லை. கௌரி had not read ரீட் ஒரே ஸ்பெல்லிங் தான். ரீடு ரெட்டு ரெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. கௌரி had not read கௌரி படித்து இருந்திருக்கவில்லை. I had not torn நான் கிழித்து இருந்திருக்கவில்லை. you hadn't forgotten நீ இருக்கவில்லை. we hadn't found நாங்கள் கண்டுபிடித்திருக்கவில்லை. they hadn't remembered அவர்கள் நினைவுபடுத்தி இருந்திருக்கவில்லை. the people hadn't protested மக்கள் போராடி இருந்திருக்கவில்லை. சரியா? இது எல்லாமே வந்து had not ப்ளஸ் V3. அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நெகட்டிவ். அதுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்குன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் will ப்ளஸ் நாட் ப்ளஸ் have ப்ளஸ் V3. வில்லுக்கு பக்கத்தில் தான் நம்ம நாட் போடணும். இதில் ஹேவுக்கு பக்கத்தில் அந்த பார்ட்டிசிபிள் அப்படியே தான் இருக்கும். he will not have இதில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் will not have தான் போடுவோம். அதை வந்து நம்ம won't have அப்படின்னு சொல்லலாம், எழுதலாம். he will not have finished அவன் முடித்து இருந்திருக்க மாட்டான். she will not have danced அவள் ஆடி இருந்திருக்க மாட்டாள். it will not have hopped அது குதித்து இருந்திருக்க
இருக்காது, குதித்து இருந்து இருக்காது. டாம் will not have bitten. இது வந்து பைட், பிட், பிட்டன், கடிக்கிறது. டாம் கடித்து இருந்திருக்க மாட்டாது. I will not have swum. swim, swam, swum, நீச்சல் அடிக்கிறது. I will not have swum. நான் நீந்தி இருக்க மாட்டேன். You won't have plucked. நீ பறித்திருந்திருக்க மாட்டாய். We won't have taught. நாங்கள் கற்பித்திருக்க மாட்டோம். They won't have sown. அவர்கள் விதைத்து இருக்க மாட்டார்கள். Tom and Jerry won't have chased. டாமும் ஜெரியும் துரத்தி கொண்டிருந்து இருக்க மாட்டார்கள். இது வந்து இனிமேல் வரப்போகிற ஃப்யூச்சர் டென்ஸில் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதில் நெகட்டிவ். சரியா? இதுக்கு will not have போடணும், இல்லைன்னா won't have போடணும், ப்ளஸ் அந்த V3. இந்த இதில் வந்து நிறையா வெர்பு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், ரிப்பீட்டடாக படிக்க புரியணுங்கிறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டிஜேஎல்கே ட்ரீம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.